அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோ எடுத்து பார்த்தா, புக் பண்ண டிக்கெட் வந்து எனக்கும் வரல, ப்ராசஸிங்கில போயிடுச்சு. இவங்கள நம்பி ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் கவுண்டர்லேயே வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே எனக்கு ட்ரெயின் டிக்கெட் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாதனால நானே வந்து மெயில் பண்ணி அந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்டேன். கொஞ்ச நாள் கழித்து நோட்டிஃபிகேஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பர் கேட்டாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மணி ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஸ்டோரி கிடையாது, எனக்கு ஏற்பட்ட இன்சிடெண்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ப்ராசஸிங்கில் விழுந்துருச்சுனாலோ அதை வந்து மறுபடியும் ரீஃபண்ட் வாங்க முடியலன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இதிலே 3 டேஸ்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூகுள் பே அப்புறம் ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ வந்து ப்ராசஸிங் இருந்துருச்சுன்னா வித்தின் அன்றைக்கேக்குள்ளே உங்களுக்கு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னமும் 3 நாள் கழித்து உங்களுக்கு வந்து மணி ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு மெயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது எப்படி மெயில் போடுறது, ப்ரொஃபஷ்னலாலாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன ஆரம்பிச்சுன்னு டேட்டை மென்ஷன் பண்ணிங்கனாலே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும், பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னா அப்பயே நீங்கள் அசீவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பணம். கோவிந்தா கோவிந்தா.